Hi friends, welcome back to Devi Tailoring. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். கீழ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம மூணா கூட வச்சு மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்படி அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம கட்டிங் போட்டுருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். இது ரொம்பவுமே சிம்பிள் மெத்தடு. இப்போ வந்து பேக் டாட், இதுக்கு வந்து நான் எந்த அளவுமே மார்க் பண்ணல. மேலே ஷோல்டர்லேருந்து ஷோல்டரை வந்து சரியாக ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இடுப்பு பகுதி வரையும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அப்படியே சின்னதாக ஒரு டாட் போட போகிறேன். இது நான் மார்க் பண்ணல, சும்மா ஒரு 3 இன்ச்சு கட்ட நான் அப்படியே டாட் மட்டும் போட்டுக்கிறேன் 1/2 இன்ச்சுக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் முடிஞ்சு. இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணலாம். சாரி, இப்போ வந்து ஃப்ரண்ட்டு டாட்டு மேல் பக்கம் எதுன்னு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 இன்ச்சுக்கு ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2.5 இன்ச்சு ஹைட்டில் மட்டும் பிடிச்சிக்கிறேன். சென்டர் டாட் மட்டும் அளவு எடுத்துக்கிறேன். மற்ற 2 சைடும் வந்து நான் இந்த டாட்டை வச்சு மற்ற 2 சைடும் அந்த டாட் பிடிக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அளவு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். நான் ஒரு 2.5 இன்ச்சு கட்டுக்கு ஹைட் குறிச்சிக்கிறேன், ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதே மாதிரி 2.5 இன்ச்சுக்கு வந்து டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். 2 டாட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சைடு கொக்கி பீஸ் சைடு, இப்போ இதை வந்து இதையும் அதே மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு இடையில கேப் இருக்கிற மாதிரி ஒரு டாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 சைடும் மடிச்சுக்கோங்க. நான் டாட் பிடிக்கிறதுக்குன்னு தனியாக அளவு எடுக்கலை. சென்டர் இதே கொக்கி பீஸ் பீஸ் இருக்குது இல்லையா, அதை ரெண்டாக சரிபாதியாக மடிச்சுட்டு அதிலே ஒரு டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ இது 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் போடையில் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த 2 டாட்டை வச்சு நம்ம 3ஆவதாக வர டாட்டை இப்படி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா போதும். அதுவே 3ஆவது டாட் வந்து எங்கே போடணுன்றது லைட்டாக தூக்கின மாதிரி காமிக்கும். அந்த இடத்துலையே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கப்பு பாருங்கள், நல்லா நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான பகுதி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பக்கம் வந்து சமமாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது ஷோல்டர் பக்கம் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க.
நம்ம கழுத்து பக்கம் வந்து ரெண்டும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட கழுத்து பக்கம் ஈக்குவலாக வச்சுட்டு ஷோல்ட்ரு பக்கம் வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. ஏன்னா ஷோல்ட்ரு பக்கம் கூட கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கட் பண்ணோம், கழுத்து சைடு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கழுத்து சேஃபாக வராது. ரெண்டு தையல் விட்டுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸில் சிசர் பற்றாமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டி வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு சைடில் கப்பு எல்லாமே கரெக்டாக எடுத்து விட்டுட்டு கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்புக்கு தான் நம்ம வந்து துணி கொடுக்க போகிறோம். இப்போ எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 4 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் 4.25 இருக்குது. ஹைட் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி பட்டி வெட்டினா போதும். நம்ம முன்னாடி வந்து ரஃப்பாக தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அதை சைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டிக்கு வந்து 3 கிளாத்து வேணும், 3 லேயர் வேணும். அப்போ தான் கீழே வந்து பட்டி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நான் ஒரு half இன்ச்சுக்கு உள்ள துணி இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ ஒரு லேயர் மட்டும் எடுத்து படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு ஸ்டிஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா க்ரிப்பாக நிற்கிற மாதிரி ஒரு பெரிய தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் ஹைட் வந்து 8.5 இன்ச் இருக்குது. 8.5 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட்டு வந்து ஒரு சைடு வந்து 4, இன்னொரு பக்கம் வந்து 4.25, கொக்கி சைடு வந்து 4.25, சைடில் வந்து 4. எந்த சைடு எந்த அளவு இருந்துச்சுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் கூட நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து 4, பட்டன் சைடு வந்து 4.25. மறுபடியும் கரெக்டாக அளவு சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தப்பில்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு வந்து 4.25 மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் 4 இன்ச்சு. இப்போ 2 சைடு 4, 4.25 அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் சென்டரில் ஒரு 3 இன்ச்சு வளைவு வர மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சைடு வந்து கொக்கி சைடு வரணும்னு மார்க் பண்ணிக்கோங்க. 4.25 வந்து பட்டன் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னாவே போதும். நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். உங்களுக்கான ப்ளவுஸை நீங்களே தைச்சி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மெத்தட் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட்டி. அடுத்து இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இந்த சென்டர் டாட்டை லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி வந்து அந்த சேஃப் வந்து சரியாக கிடைக்காது. லைட்டாக கொஞ்சம் மட்டும் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்கா நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இறக்கம் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே லைட்டாக அதை மார்க் அப்படியே இன்னும் கொஞ்சம் பிடிச்சி தைச்சிங்கன்னா போதும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னொரு தையல் போட்டுக்கிற பட்டிக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக தூக்கிட்டு இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கொக்கி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச்சு காட்டும் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 சைடு ஒரே மாதிரி தான் நம்ம பிடிக்கணும். நம்ம அளவு எடுக்கும்போதே நம்ம எவ்வளோ இன்ச்சு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிடிச்சி தைக்கணும். இப்போ படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இது அப்படியே 3ஆக வச்சு இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங்லேயே மடிச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங்கில் வச்சு அப்படியே 3ஆக மடக்கிக்கோங்க. கீழே தைக்கும்போது நல்லா கெட்டியாக போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். இப்போ இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வி பீஸ். இது வந்து ஒரு 3 இன்ச் கிளாத் எடுத்துக்கிறேன். கீழே வந்து லைட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது வந்து உள்பக்கம் வைக்கணும். வி பீஸ்க்கு வந்து உள்பக்கம் வச்சு வெளியே திருப்பணும். அதே மாதிரியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் இதுக்கு படிமான தையல் போட தேவையில்லை. அப்படியே லைட்டாக ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. கையிலே அழுத்த கொடுத்துக்கோங்க. இது சென்டரில் நல்லா கேப் இருக்கிற மாதிரி நல்லா 1 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையிலே ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. கீழே டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் வி ஸ்டிச் கொடுக்கறதுக்கு முன்னாடி சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இது நீங்கள் போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ் அடித்ததுக்கப்புறம் ரெண்டும் வச்சு பார்த்தோம்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணதில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நம்ம அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம 2 சைடும் கரெக்டாக வரும். இப்போ விபீஸ் மார்க். இந்த மார்க் பண்ணுறது வந்து இந்த சென்டர் டாட் பிடிச்சோம் இல்லையா, அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். கீழே பட்டிக்கிட்ட ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி வந்து அங்கே ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து போடையில் உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அமையும்.
அந்த வி குடுக்கையில் ஒரு டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் வந்து அந்த வி வந்து அப்படியே நம்ம கொக்கி போட போட கொஞ்சம் நாளாக தேயில் விட்டுரும். கொஞ்சம் கெட்டி தேயிலாக போட்டோம்னா அது எப்பயுமே ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண அது சீக்கிரம் கிளியாது. அதனால் இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் கெட்டி தேயில் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 டைம் பார்த்தாவே போதும். புதுசாக தைக்கிறீங்க கூட ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இது ரொம்பவுமே ஈஸியான மெத்தடு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம நெக்கு தான் ஜாயின் பண்ண போகிறோம். கழுத்துக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 2 இதுவும் சரிசமமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். கிராஸ் பீஸ் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா, ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்லேயும் ஒரு ஸ்டிச் போடணும். அப்படி போட்டால் உங்களுக்கு வந்து நிறைய கிளாத் வந்து மீதி ஆகும், ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டால் போதும். ப்ளவுஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கழுத்து பீஸ்லாம் கம்மியாக இருக்குன்ற போது நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா இவ்வளோ பீஸ் நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை. லைட்டாக அந்த பிசுறு மட்டும் கட் பண்ணால் போதும். நம்ம ஃபுல்லாக அந்த பீஸை வந்து அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 1 மீட்டர் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மேலே கார்னர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லைனிங் வந்து மேலே வச்சு தான் உள்ளே ஸ்டிச் பண்ண போகிறோம். கழுத்து பீஸ் வந்து மேல் பக்கம் வச்சு உள்ளே திருப்ப போகிறோம். இப்போ கார்னரில் வைக்கும்போது லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணியிருந்தேன், ஸ்டார் மாதிரி. நான் அப்படியே வளைவாக தைச்சிக்கிறேன். லீஃப் மாதிரி வர மாதிரி அப்படியே வளைச்சிக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து படிமான தேர் போட்டுக்கிறேன். அந்த கார்னர் வருது இல்லைங்களா, நான் லீஃப் மாதிரி கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் மட்டும் ஒரு சின்ன கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் திருப்பறக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக தையல் வரையும் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் தையலை கட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே ஒரு படிமான தேல் போட்டுக்கிறேன். படிமான தேல் போட்டு இப்போ வந்து அதை 3ஆக மடிச்சுக்கிறேன். தையல் மேலே வச்சு உள்ளுக்குள்ள போகிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கார்னரில் தையல் பிரிஞ்சிரும் இல்லையா, அதனால் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க.
இதை நீங்கள் வந்து எம்மிங் கூட பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த சைடு கார்னர் மேலே வந்து தையல் போட்டுக்கணும். இப்போ நம்ம கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து மேலே போட்டுட்டு வரணும். கீழே வந்து அப்படியே ஊசியில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இப்படியே கூட விட்டுறலாம். இல்லை டபுள் ஸ்டிச் வேணும், 2 லைன் இருக்கிற மாதிரி வேணும்னா இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு வாங்க. ஃபுல்லாகவே அதே மாதிரியே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம ஸ்லீவ் மட்டும் வச்சா போதும். ஸ்லீவுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ தனியாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவோட வீடியோ வந்து தனியாக கொடுக்குறேன். புதுசாக தைக்கிறீங்களா இருந்தால் கூட ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா போதும். நீங்களும் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ.